அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, பண்பு பெயர் புணர்ச்சி அவங்கள பற்றி தான் படிக்க போகிறோம். பொதுவாகவே இந்த பண்பு அப்படின்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவர்களுடைய குணத்தை குறிக்கக்கூடியது. அந்த குணம் அப்படின்றது நிறமாக இருக்கலாம், அவங்களுடைய சுவையாக இருக்கலாம், அளவாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வட்டத்தொட்டி அப்படின்றது என்னது, வடிவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லா இருக்குது இல்லையா, அப்போ அது பண்பை குறிக்குது. இந்த மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட நம்ம கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் இந்த பண்பு பெயரானது ஈற்றெழுத்தாக, இறுதி எழுத்தாக எதை கொண்டு தான் இருக்கும், மை அப்படின்ற எழுத்தை கொண்டு தான் இருக்கும் இல்லையா. நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, செம்மை, சிறுமை, சேய்மை, நன்மை, இளமை, புதுமை அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மை விகுதி கொண்டதாத்தான் இந்த பண்பு பெயரானது இருக்குது. அவ்வாறு இந்த பண்பு பெயர்கள் புணரும் பொழுது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, அவங்கள மேற்கொள்றதுக்காக என்னென்ன விதிகளை பின்பற்றணும் அப்படின்றதுக்காண்டி நன்னூலார் நமக்கு ஒரு 8 விதிகளை அங்கே சொல்லித்தர்றாங்க. என்னதெல்லாம், ஈறுபோதல், இடையுகரம் ஐயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள், இணையவும் பண்பிற்கு இயல்பே. அப்ப எல்லாமே தமிழ் வார்த்தை தான். நாம படிக்கும் போதே ஒரு சிலத்துக்கு அர்த்தம் புரியுது இல்லையா, அதன் நேரடி அர்த்தம் தான். ரொம்ப ஒரு இதுல ட்விஸ்ட் ஒன்றும் இல்லை, மறைமுகமாக எதுவுமே இல்லை. ரொம்ப அப்படியே ஒரு கேம் மாதிரி தான் அந்த பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்க போது. எடுத்துக்காட்டு பாருங்க, பெருமை கூட்டல் வழி அப்படின்றது எனக்கு பெருவழி அப்படின்னு மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு, முதல் விதி நாம படிச்சோம் இல்லையா, ஈறு போதல் அப்படின்றது. அப்போ அந்த ஈற்றெழுத்தான மை எனக்கு போயிருச்சு, பெரு கூட்டல் வழி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, பெருவழி. அதே மாதிரி தான் கருமை கூட்டல் விழி, ஈறுபோதல் விதிப்படி எனக்கு எப்படி கிடைக்குது, கருவெளி அப்படின்னு கிடைக்குது. அடுத்த சொல் பாருங்க, பெருமை கூட்டல் அன் அப்படின்ற வார்த்தை எனக்கு பெரியன்னு மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு, கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரலாமா. இந்த மை அப்படின்றது ஈறுபோதல் விதிப்படி கெட்டு பெரு கூட்டல் அன் அப்படின்ற வார்த்தை எனக்கு கிடைக்கி. இந்த ரூ ரீயா மாறணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது விதி இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நமக்கு இருக்குது. என்னது, இடை உகரம் ஈயாதல் அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, இடை உகரம் ஈயாதல். ஊ எனக்கு என்னவா மாறுது, ஈயா மாறுது. அப்ப இரு குட்டல் ஊ ரூ வந்துடும் இல்லைங்களா, இரு குட்டல் ஊ. இந்த ஊ எனக்கு என்னவா மாறுது, ஈயா மாறுது. அப்ப இரு குட்டல் ஈ ரீ, அப்ப பெரிய குட்டல் அன் அப்படின்னு மாறிடுச்சு. சரி, இப்ப இந்த ஆக்கு பதிலா யா வந்துருச்சு, பெரியன் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இதை எப்படி கொண்டு வர அப்படின்னு யோசிச்சோம்னா, நமக்கு உடம்படுமை படிச்சோம் இல்லையா, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஈயாவோ அல்லது ஈகாரமாகவோ அல்லது ஐகாரமாகவோ இருந்தால் உடம்படுமையாக யார் தோன்றுவா, எகரம் வந்துடும் இல்லையா. இங்க ஈற்றெழுத்து ஈ இருக்கு இல்லையா, ஏன்னா இரு குட்டல் ஈ தான் ரி, அதனால பெரிய குட்டல் ஈ குட்டல் அன் அப்படின்ற வார்த்தை நமக்கு உருவாயிருச்சு. அதனை தொடர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈ கூட்டல் ஆ அப்படின்றது நமக்கு எப்படி மாறும், யா அப்படின்னு மாறும். அதனால பெரிய குட்டல் ஈ குட்டல் அன் எனக்கு என்னவா கிடைச்சிருச்சு, பெரியன் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப பாருங்க, ஈறுபோதல் விதி, அதே நேரத்துல இடையுகரம் ஈயாதல், உடம்படுமையை நாம பயன்படுத்தி இருக்கிறோம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. எத்தனை விதிகள் பயன்படுத்தி இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல அது பயன்படுது அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு தேவை. அடுத்து பாருங்க, அடிக்கடி தேர்வுல நாம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி பாசிலை அப்படின்றது. இந்த பசுமை கூட்டல் இலை அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு எப்படி மாறி இருக்கு, பாசிலை. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாமா. ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கட்டு எனக்கு பசு கூட்டல் இலை அப்படின்னு கிடைக்குது. இந்த பா எனக்கு நெடிலா மாறி இருக்கு. எந்த விதிப்படி மாறிடுச்சு அப்படின்னா, ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆதினா என்னது, ஆதியும் அந்தமும் அப்படின்னு செய்யுள்ள படிப்போம் இல்லையா, ஆதினா தொடக்கம்னு அர்த்தம். அப்ப இந்த முதல் எழுத்து குறில் எழுத்து எனக்கு பசு அப்படின்றது எனக்கு எப்படி மாறிடுது, பாசு அப்படின்னு மாறிடுது. சரி, அப்ப அடுத்து இந்த சு அப்படின்றது எனக்கு இச்சுன்னு மாறுது. எப்படி மாறுது,
உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு நாம படிச்சிருப்போம். அதாவது வருமொழியில உயிரெழுத்து வந்தா நிலைமொழியில் இல்ல உகரமானது அதை விட்டுட்டு ஓடிடும். சரியா? அப்போ இச்சு கூட்டல் ஊதான் நமக்கு என்னது? சு. இந்த உகரம் போயிருச்சுன்னா எனக்கு என்னதான் இருக்கும்? இச்சு தான் இருக்கும். அதான் எனக்கு எப்படி எழுதிட்டோம்? பாச் கூட்டல் இலை. அதான் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் வீரன் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி பாச் கூட்டல் இலை. சரி, இது பாஸ் இலையா நமக்கு எப்படி மாத்துறது? ஈஸி தானே. உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி பாஸ் இலை அப்படின்ற வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி தான் மூதூர் அப்படின்றது. முதுமை கூட்டல் ஊர். மை விகுதி கட்டு முது கூட்டல் ஊர் அப்படின்னு ஆடுது. அதே நேரத்தில் ஆதி நீடல் விதிப்படி மூது கூட்டல் ஊர் அப்படின்னு மாறுது. உயிர்வரின் இந்த உகரம் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் விதிப்படி மூத் கூட்டல் ஊர் அப்படின்னு மாறுது. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுனால இத்துவும் சேர்ந்து எனக்கு இறுதியா என்ன கிடைச்சிருது? மூதூர் அப்படின்னு அழகா கிடைச்சிருது. சரியா? ஸோ இப்போ இதுதான் மூதூர் அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கான அந்த வரைவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, பைங்கூழ் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும். இந்த பை அப்படின்றது வர்றது இல்லையா? ஏன்னா மொதல் முறையா பார்க்கும். பசுமை கூட்டல் கூழ் அப்படின்றதான் பைங்கூழ்னு மாறி இருக்கு. எப்படி? ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பசு கூட்டல் கூழ் அப்படின்னு மாறுது. ஸோ பசு கூட்டல் கூழ் அப்படின்னு மாறுது. இந்த அகரம் இப்பு கூட்டல் ஆதான் பா இல்லையா? முதல் எழுத்து. இந்த அகரம் ஐகாரமா மாறி இருக்கு இல்லையா? இப்பு கூட்டல் ஐயா மாறி இருக்கு. அது என்ன விதி அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? இடையகரம் ஈயாதல் மாதிரி அடியகரம் ஐயாதல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? சப்பா ஆ அப்படின்றது எனக்கு ஐயா மாறுது. அதனாலதான் பா அப்படின்றது அடியகரம் ஐயாதல் எனும் விதிப்படி நமக்கு என்னவா மாறிடுச்சு? பையா மாறிடுச்சு. அடி அகரம் ஐயாதல் எனும் விதிப்படி பையா மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்ப பைங்கூழ் அப்படின்ற வார்த்தை எனக்கு இறுதியா கிடைக்குன்னா இங்க எனக்கு வித்தியாசமா இருக்கிறது என்னது? பைசு கூட்டல் கூழ் அப்படின்றதுல இப்ப நிக்கிறோம். இந்த சூ எனக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு இங்கு அப்படின்ற ஒரு எழுத்து தேவை. சரியா? இந்த சூ அப்படின்றது எதன் பொருட்டு இந்த இடத்துல இருந்து மறையுது அப்படின்னா கெடுதல் விகாரப்படி. அதாவது இந்த கூவை வருமொழியில் இருக்கக்கூடிய கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? அப்போ அதனுடைய இணை எழுத்தான இங்கு தோன்றணும் அப்படின்னா நிலைமொழி எப்பவுமே அதற்கு வழிவிட்டு நிற்கணும் அப்படின்றது விதி. நிலைமொழியில எந்த விதமான எழுத்துக்களும் இருக்கக்கூடாது. அதாவது துணை எழுத்துக்களும் இருக்கக்கூடாது. பைசு கூட்டல் கூழ் அப்படின்றதுல இணையவும் எனும் விதிப்படி அந்த உயிர்மையான சு அப்படின்றது கெட்டது. அதன் பொருட்டு இக்குக்கான இணை எழுத்தான இங்கு அப்படின்றது தோன்றியும் மொத்தமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்குது? பைங்கூழ் அப்படின்ற வார்த்தை கிடைக்குது. இன்னொரு தடவை கவனிங்க. ஈறுபோதல் அப்படின்ற விதிப்படி நமக்கு பசு கூட்டல் கூழ் அப்படின்ற வார்த்தை கிடைக்கும். இந்த பசு கூட்டல் கூழ் அடியகரம் ஐயாதல் எனும் விதிப்படி பா அப்படின்றது பைசு கூட்டல் கூழ் அப்படின்னு மாறுது. இதனுடைய இணை எழுத்தை தோன்றும் பொருட்டு நிலைமொழியிலுள்ள சு அப்படின்றது கெட்டது. அதனால் இக்கு கூடிய இணை எழுத்தான இங்கு இந்த இடத்துல தோன்றுது. நமக்கு இறுதியாக கிடைக்கக்கூடிய வார்த்தை என்னது? பைங்கூழ் அப்படின்றது. அடுத்து பாருங்க, சிற்றோடை. சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்றதா நமக்கு சிற்றோடை அப்படின்னு மாறி இருக்கு. எப்படி? மை விகுதி கெடுது. சிறு கூட்டல் ஓடை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த சிறு அப்படின்றது சிற்று கூட்டல் ஓடை அப்படின்னு எப்படி மாறுது? தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி பகுதியாகிய சிறு என்பதன் ரகரம் இரட்டித்து சிற்று என ஆகியது. ஸோ அந்த ஒற்று இரட்டித்து நமக்கு என்னவாகுது? சிற்று அப்படின்னு மாறுது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி உகரம் கெட்டுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சி 2 இற்று கூட்டல் ஓடை. அப்ப இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி என்ன கிடைக்கும்? இறுதியா சிற்றோடை அப்படின்ற வார்த்தை நமக்கு கிடைக்கும்.
இல்லையா? ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ தன்னொற்றிரற்றல் அப்படின்ற விதியை நாம் இந்த இடத்துல புதுசாக படிச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஒற்றானது அந்த இடத்துல நமக்கு இரட்டிக்குது அப்படின்றது தான். பெரும்பாலும் இது இட்டு மற்றும் இற்றுக்குத்தான் பெரும்பாலான வார்த்தைகளில் பொருந்தும். தன்னொற்று இரட்டல், அதை டா ரா இரட்டும் அப்படின்னு கூட இன்னொரு விதியில நாம படிப்போம். சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு நெட்டிலை. அதை நம்ம எப்படி எழுதுறோம்? நெடுமை கூட்டல் இலை அப்படின்றோம். இதுலையுமே ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு நெடுக்கூட்டல் இலை அப்படின்னு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னொற்றிரட்டல் எனும் விதிப்படி நெட்டு கூட்டல் இலை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்றதுனால 2 தடவை இட்டு கூட்டல் இலை அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி நெட்டிலை அப்படின்ற ஒரு விதி நமக்கு கிடைக்குது. அப்ப நெட்டிலை அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். நெடுமை கூட்டல் இலை அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க சேதாம்பல். அதை எப்படி நமக்கு கொடுத்துருக்குறாங்க? செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? செம்மை கூட்டல் ஆம்பல். இது நமக்கு ஈறுபொருள் விதிப்படி எப்படி துவங்குது? செம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது ஆதி நீடல் எனும் விதிப்படி குறிலான சே எனக்கு எப்படி மாறுது? சேம் கூட்டல் ஆம்பல் அப்படின்ற ஒரு வார்த்தையா மாறுது. அதே நேரத்துல முன்னின்ற மெய்திரிதல் எனும் விதிப்படி மகரமை தகரமையாக திரிந்து சேத் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு மாறுது. சரிங்களா? இந்த விதி முன்னின்ற மெய்திரிதல் எனும் விதிப்படி சேம் அப்படின்ற மகர ஒற்று கெட்டு இத்து என்ற தகர மெய்யாக திரிந்து சேத் கூட்டல் ஆம்பல் என்று தோன்றுகிறது. சேத் கூட்டல் ஆம்பல்னா இறுதியா நமக்கு என்னது? வழக்கம் போல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி சேதாம்பல் அப்படின்ற ஒரு வார்த்தை அழகா கிடைக்குது. அதே மாதிரி நாம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி தான் கருமை கூட்டல் குயில். இது எப்படி மாறுது? ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுச்சு கரு கூட்டல் குயில் அப்படின்னு மாறுது. இப்போ கருங்குயில் அப்படின்ற வார்த்தை தானே நமக்கு தேவை. அப்ப இதனுடைய இன எழுத்து தான் எனக்கு இந்த இடத்துல தோன்றணும் இல்லையா? அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? இனமிகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இனமிகள் எனும் விதிப்படி வருமொழி ககரத்திற்கு இனமான மெல்லெழுத்து, மெல்லின எழுத்து தான். சரியா? மெல்லெழுத்து இங் மிகுந்து கருங்குயில் என புணர்ந்தது. அப்ப இனமிகள் அப்படின்ற விதி எனக்கு இந்த இடத்துல பயன்படுது. அடுத்து பாருங்க பசுமை கூட்டல் தளிர். மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தளிர்னு மாறுது. அடியகரம் ஐயாதல் எனும் விதிப்படி பைசு கூட்டல் தளிர். ஏற்கனவே நாம பைங்குள்ள பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். சு கெட்டு அதனுடைய இன எழுத்தான இந்தானது தோன்றுகிறது. நமக்கு இறுதியாக கிடைக்கக்கூடியது என்னது? பைந்தளிர் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அடிப்படையா இந்த 8 விதிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதற்குரிய எடுத்துக்காட்டு பண்பு அப்படின்னால பார்த்தோன்னே நாம அடையாளப்படுத்திடலாம். இறுதி எழுத்தாக என்னது இடம்பெற்றிருக்கும்? மை இடம்பெற்றிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு அடையாளப்படுத்திடலாம். அது சார்ந்த எடுத்துக்காட்டுகள் இவ்வளவுதான். இதுல தெளிவா இருந்தாலே போதுமானது. தொடர்ந்து நாம பார்க்கக்கூடியது என்னது? மகர ஈற்று புணர்ச்சி. அப்ப மகர ஒற்று ஈற்றெழுத்தா வந்தா எனக்கு புணர்ச்சி அப்படின்றது எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது 3 நிலைகளில் புணரும். எப்படி? இறுதி மகரம் கெட்டு உயிரீறு போல நின்று உயிர் முதல் மெய்யோடு மொழியோடு உடம்படு மெய் பெற்று புணரும். உடம்படு மெய் அப்படின்னு எப்படின்னா மரம் குட்டல் அடி இருக்குது இல்லையா? இப்ப இந்த இம்மானது கெட்டுருச்சு. சரியா? இரு குட்டல் ஆ. ராவை எப்படி பிரிக்கலாம்? இரு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். நாம உடம்படுமையில என்னென்ன படிச்சிருக்கோம்? ஈ ஈ ஐ வந்தா என்னது? எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ ஏனையனா மற்றதெல்லாம் இங்க ஆ வந்திருக்கு. அப்பனா எந்த எழுத்து தான் தோன்றணும்? இவ். அப்ப மர குட்டல் இவ் குட்டல் அடி மரவடி. அப்ப இங்கேயுமே அதே மாதிரி தான். ஆதான் ஈற்றெழுத்தா இருக்கு இல்லையா? உடம்படுமை புணர்ச்சிப்படி ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாட குட்டல் இவ் குட்டல் வேலை அப்படின்னு வரும். பாட
வேளை அப்படின்றதுதான் நமக்கு சரி. நிலைமொழியின் மகர ஈறு கெட்டு வரும் மொழியில் முதலில் உள்ள வல்லின எழுத்து மிக்கு புணரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதனுடைய ஈற்றெழுத்து கெட்டு வருமொழியில இருக்கக்கூடிய வல்லின எழுத்து மிக்கு புணரும் அப்படின்னா என்னது? அதனுடைய ஒற்றெழுத்து இந்த இடத்துல தோன்றும். சரியா? வட்டக்கல். அதே மாதிரி இங்க பழத்தோல். இது இரண்டாவது வகை. முதல் வகை என்ன? ஈறுகட்டு உடம்படுமை தோன்றுறது. இரண்டாவது வகை ஈறுகட்டு வல்லின எழுத்து மிக்க புணர்வது. மூன்றாவது என்ன சொல்றாங்க? நிலைமொழியின் மகர ஈறு வருமொழியில் முதலில் உள்ள வல்லினத்திற்கு இனமான மெல்லினமாக தெரிந்தது. நிலம் கூட்டல் கடந்தான். இதனுடைய இனம் என்ன? காவுடைய இனம் என்ன? இங்கு. இதனுடைய மொவ்வீறு கெட்டு நிலங்கடந்தான் அப்படின்னு மாறும். அதே மாதிரி காலம் கூட்டல் கடந்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இந்த மகரம் கெட்டு காலங்கடந்தான் அப்படின்னு மாறும். இதைத்தான் நமக்கு விதியாக எப்படி சொல்றாங்க? மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். வன்மைக்குன்னா என்னது? வல்லின எழுத்துக்கு இனமாக திரிவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அடுத்து பாருங்க, எண் பெயர்கள் வைத்து, அதாவது எண்ணிக்கை அடிப்படையில வழக்கு மொழியில எந்தெந்த மாதிரியான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. 1 அப்படின்றத அடிப்படையா வச்சு வார்த்தைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. 1 2 ஒருபது. ஒருபதுனா என்னது? 1 கூட்டல் 10. 1000 ஓரிலை ஒருவர். அப்ப 1 அப்படின்றத பகுதியா வைத்து அதனை அடிப்படையாக வைத்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துதலுக்காண்டி எல்லா எண்களுக்கும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 2 20 ஈரிலை 1000 32 30 மூவிலை 3000 42 40 4 4000 நான்மணி 4 அடியார். இதெல்லாம் பார்க்கணும்ல. 500 ஐவண்டி ஐவண்ணம் ஐவர் அப்படின்னு பார்க்கும். அப்போ இந்த மாதிரியான எண்ணு பெயர்களை பகுதியாக வச்சு பெருவாரியான சொல்லாடல்கள் வழக்கு மொழியிலையும் சரி, இலக்கணத்திலையும் சரி, இலக்கிய பகுதிப்புகள்லையும் சரி நாம பயன்படுத்திட்டு வரோம். அப்ப அது பத்தின ஒரு தெளிவான புரிதல், அடிப்படையான அறிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டுகள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் காசா தாபா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழிமிகுதல், அதாவது வல்லின எழுத்தே வந்துச்சு அப்படின்னா அதை வழிமிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது போன்ற சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. அதைத்தான் இன எழுத்து மிகுந்து வருதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் குறிப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஞா ஞா நா மா போன்ற எழுத்துக்கள் தான் இவ்வாறு மிகும் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பண்பு பெயர் எந்தெந்த வகையில புணர்ச்சியில ஈடுபடும் பொழுது எந்தெந்த அளவிலான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நன்னூலில் விதிக்கப்பட்ட விதிகளுடன் பார்த்தோம். சரியா? அப்ப எந்தெந்த பகுதியில எந்தெந்த விதிகள் அப்ளை ஆகும், அதன் அடிப்படை என்ன, அது அப்ளை ஆகுறதுனால எந்த மாதிரியான மாற்றங்களை அந்த சொற்கள் சந்திக்கும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இப்போ நம்ம பார்த்த எடுத்துக்காட்டுகள் தான் அடிப்படை. இது சார்ந்து இது கடந்து கேள்விகள் அப்படின்றது ரொம்ப 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 குறைவு தான். ஏன்னா அடிப்படையா அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டோம். இதுல கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் நமக்கு நிறைய இருக்குது. சரியா? அப்போ அதுல ரொம்ப மிக முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சொற்களை எடுத்து நாம எந்தெந்த விதியின் அடிப்படையில இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த எழுத்துக்களானது புணர்ந்து இப்படியான ஒரு சொல்லமைப்பு நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த வகுப்புகள்ல கொஞ்சம் தெளிவுபட பார்த்துடலாம். ஏற்கனவே விதிகள் நாம நிறைய பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்ப விதிகளை பார்த்து அதனுடைய எடுத்துக்காட்டு டக்கு டக்குன்னு இப்போ வரைக்கும் படிச்சிருப்போம். அடுத்து நாம பண்ண போறது என்னன்னா, சொற்களை தனியா வச்சு அந்த சொற்கள்ல எந்தெந்த விதிகளை அப்ளை பண்ணா எந்தெந்த மாதிரியான மாறுதல்களை சந்திச்சு இந்த நிலை அது அடைஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு செல்ஃப் அனலைசேஷன் மாதிரி பண்ணி தர போறோம். அதற்கு போதுமான வகுப்புகள் நமக்கு பின்னாடி இருக்கு. ஏற்கனவே நம்ம ஷெடியூல்ல கொடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த வகையில இந்த ஒரு செக்மெண்ட்டை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்றதுல நமக்கான மதிப்பெண்கள் நமக்கு தான். சரிங்களா? நல்ல தலைப்புல அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.